நடிகர் அஜித்குமார் அவர்கள் நடிப்பதை தாண்டி பல வருடங்களுக்கு பிறகு மீண்டுமுமே கார் பந்தயங்கள்ல கம்பேக்குமே கொடுத்திருக்காரு. இவருடைய சினிமா ஆரம்ப காலகட்டங்கள்ல ஒரு சில கார் பந்தயங்கள், பைக் ரேஸ் பந்தயங்கள்ல கலந்து கொண்டிருக்காரு. பின்னர் ஃபேமிலி மேனாக மாறின பிறகு எந்த ஒரு ரேஸ்களிலுமே கலந்து கொள்றது கிடையாது. அது மட்டுமல்லாமல் உடல்ல பல அறுவை சிகிச்சைகளுமே நடைபெற்றது. கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு பிறகு மீண்டுமுமே ஏகே அவர்கள் கார் பந்தயங்கள்ல கலந்து கொள்றதால ரசிகர்கள் முதல் பிரபலங்கள் வரை பலருமே அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. தினம் தினம் வெளியாகிற புகைப்படங்களே அதற்கு சாத்தியக்கூறு அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது ஏகே அவர்களுக்கு அரசியல்ல எந்தவித நாட்டமும் இல்ல அப்படின்னாலுமே அவரை சுற்றி ஒரு அரசியல் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும். முன்பு அது குறைவாக இருந்தது. தாவேகா கட்சி என்ட்ரி கொடுத்ததுல இருந்தே அது ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இது சில நேரங்கள்ல வெளிப்படையாகவுமே பலராலுமே பார்க்கப்படுது. அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது நம்ம ஏகே அவர்களை வைத்து திமுக ஒரு விதமான அரசியலுமே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா ஏகே ரசிகர்களை விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சிக்கு எதிராக திருப்பும் முயற்சி அதி தீவிரமாக ஒரு பக்கம் நடைபெற்று வருது. அது மட்டுமல்லாமல் ஏகே அவர்களை திமுகவில் கொண்டு வர பலவிதமான முயற்சிகளுமே திமுகவால கையாளப்பட்டுமே வருதா. ஆனால் நம்ம ஏகே அவர்கள் எந்த சைடுமே பிடி கொடுக்கிற மாதிரி தெரியல. ஆனால் திமுக அவரை விட்ட பாடல்ல அப்படின்ற மாதிரி தான் தற்போது நிலையுமே இருந்துட்டு இருக்கு. ஒருவேளை ஏகே அவர்கள் திமுகவுல இணைந்து விடுவாரோ அப்படின்ற சந்தேகமுமே ஒரு சில ரசிகர்களுக்குமே இருந்திருக்கு. சரி, ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.